குட் மார்னிங் சார். மார்னிங் குட் மார்னிங். எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது சார். பேசிக் எப்படி பேசணும், என்ன வரும், எதுக்குன்ற ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேசிக் கத்துக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. விவசாயியா தேங்க்யூ இருந்தா சார். நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு விவசாயிய போய் எப்படி ஃபீல்ட்ல அப்ரோச் பண்ணணும், இது நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எடுத்துக்கிட்டு உங்க அப்ளைன் துணையோட போய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி ஒரு விவசாயியை மீட் பண்ணணுன்ற அந்த ஆர்வமும் அந்த வேகமும் வரும். எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டா வரும். ஆரம்பிக்கலன்னா நம்மகிட்ட பயம்தான் இருக்கும், தயக்கம்தான் இருக்கும். இதுக்கு வித்தியாசம் அதுதான். மற்ற பொருட்கள் எதற்காக நம்ம பயன்படுத்தணும், நம்முடைய விவசாய பொருட்களை எதற்காக பயன்படுத்தணும், அப்ப பயன்படுத்தினா என்ன ரிசல்ட் கிடைக்கும், அது கிடைச்சா அது கிடைக்கும் அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம விவசாய அப்ரோச் பண்றத முதல்ல ஆரம்பிக்கணும். எப்பவுமே தியரி மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறத விட பிராக்டிக்கலாவும் நம்ம ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். இல்ல இந்த பொருட்களை எப்படி சார் நான் நம்பி கொடுக்கறது? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இடம் இல்லையா, லேண்ட் இல்ல, விவசாயம் பண்ணல, நீங்க ஒரு 4 தொட்டில நீங்க செடிய வச்சு அதுக்கான விஷயத்த பண்ணுங்க. அக்ரில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விவசாய மாநாடு போயிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இயற்கை விவசாயம் முழுக்க முழுக்க ரொம்ப இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும், விவசாயம் பண்றதுனால என்னென்ன நன்மைகள், இதை பற்றி ரொம்ப நல்ல அழகா சொன்னாங்க. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு நாலேஜ் கிடைச்சது. உண்மையிலேயே அங்க போனதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன காரணம்னா இவ்வளவு நாளும் நமக்கு அது தெரியுமானா தெரியாது. ஆனா இன்னைக்கு அதையும் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க உள்ள விவசாயிகள்கிட்ட பேசும்போது இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. நிறைய விவசாயிகள். ஸோ ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நாம இந்த பொருட்களை பயன்படுத்துறதுக்கு, இந்த பொருட்களை நாம பயன்படுத்துவோம், இந்த பொருட்கள் நம்மகிட்ட இருக்கு, அதை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் நம்மகிட்ட இந்த பொருள் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு? தெரிய வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம அதை நம்ம தான் சொல்லணும். நம்ம சொன்னாதான் அது அவங்களுக்கும் தெரியும், புரியும். அங்க நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல ஒரு இதுல நாங்க எல்லாருமே அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மேடம் ரொம்ப அழகா பேசினாங்க. இவங்க பேர் கவிதா. ஆக்சுவலா மைசூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம அவங்க பேசின விஷயங்கள், இன்றைக்கு விவசாயிகள் எப்படியெல்லாம் அவங்க இதாயிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அதாவது இந்த மண்ணையும் நம்முடைய பாரம்பரிய விதையையும் காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். ஸோ எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி இத்தனை வருஷம் இந்த விவசாயிகள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க எடுத்துக்கிற முயற்சிகள், ஆனா நம்ம என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம், நாம என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் அப்படின்போது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எங்கெங்க நமக்கு விவசாயத்தை பற்றி எங்கெங்க நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அங்க போய் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம விவசாயத்தை பற்றி, விவசாய பொருட்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். விவசாயிகளோட நம்ம பேசணும். நிறைய விவசாயிகளை ஒவ்வொரு நாளும் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு அங்கிருந்து நிறைய பாடம் கிடைக்கும்.
விவசாயிகள் தரக்கூடிய தகவல்கள் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த தகவல் வச்சுதான் நம்ம மேலும் மேலும் நம்ம பிசினஸை வளர்க்க முடியும். அதை ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா ஒத்துக்கிறேன் சார். விவசாயம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு எல்லாமே அந்த விவசாய பொருட்கள் அவங்க பண்ணியிருந்ததெல்லாம் பார்க்கும்போது இந்த கோலம் கூட ரொம்ப அழகா இருந்தது. அதை இப்போ காட்டுறவங்களுக்கு எல்லாமே அரிசி, கேழ்வரகு, பருப்பு, அவங்க அதுவும் எல்லாமே அவங்க விளைவிச்ச பொருட்கள் இருந்து இதை செஞ்சிருந்தாங்க. அதுதான் அங்க அழகு. இல்லையா? அது எல்லாமே பாருங்க, நடுவில் நெல்லு, அது பக்கத்துல அந்த பச்சையா இருக்குது சிறுபயிறு, இந்த பக்கத்துல இருக்கிறது பருப்பு, அது நடுவில் இருக்கிறது இந்த பிரவுன் கலர் இருக்கிறது கேழ்வரகு, அந்த பிரவுன் கலர் பக்கத்துல இருக்கிறது உளுந்து. இது எல்லாமே எல்லாமே விவசாய பொருட்கள் வச்சுதான் அந்த கோலம். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. அதுல கலந்துக்கிட்டால ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது, நிறைய நாலேஜ் கிடைச்சது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். நாம ஆசைப்படுறோம், நிறைய கனவுகளோட ஆசைகளோட இருக்கிறோம். இதெல்லாம் அடையிறதுக்கு வழி தெரியுமா, வழி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறோம், பார்க்குறோம். ஆனா அந்த வழிகள் நமக்கு கிடைச்ச பிறகும் நாம அமைதியா இருக்கிறோம். இன்னைக்கு ஸ்டார் குரூஸ் கப்பல்ல போயிட்டு வந்த பிறகு மேடமோ ஜெகதீஷ் சாரோ நிறைய வீடியோஸ், நிறைய போட்டோஸ் போட்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் போட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க டெஸ்ட் பேசினாங்க. இதெல்லாம் பார்த்தோம், அப்ப ஆசைப்பட்டோம். ஆனா அதை அடையிறதுக்கான எத்தனை முயற்சிகள் நம்ம பண்ணியிருக்கோம் சொல்லுங்க. வெஸ்டீஜ் நிறுவனம் மாதிரி ஒரு அற்புதமான நிறுவனத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. வருஷத்துக்கு 2 ஃபாரின் ட்ரிப். சாதாரணமா இருந்த என்னை மாதிரி ஆளுங்களுக்கு, ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியா எம்ஆர்எஃப் டயர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு தொழிலாளிக்கு இன்னைக்கு வருஷத்துக்கு 3 ட்ரிப். ஒரு முறை செய்த வேலைக்கு வாழ்நாள் முழுவதும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம்? இன்னும் முடியுமா, முடியாதா, கிடைக்குமா, கிடைக்காதா, நடக்குமா, நடக்காதா, இந்த சந்தேகத்திலே இருக்கிறோம். முதல்ல உங்களை நம்புங்க, வியாபாரத்தை நம்புங்க, வெஸ்டீஜை முழுசா நம்புங்க, செயல்படுங்க. செயல்படாமல் எதுவும் இல்லை. ஸோ செயல்படுங்க, சிறப்பான ஒரு வளர்ச்சி அடையலாம். வாழ்த்துக்கள், நன்றி. யாராவது ஃபீட்பேக் பேசுறதா இருந்தா பேசலாம். அதாவது இன்னைக்கு பார்த்த அந்த விவசாய பொருட்களை பற்றிய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் நம்ம விவசாயத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சார். ஸோ அக்ரி நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவும் நம்முடைய நெட்வொர்க், நம்முடைய வெஸ்டேஜ் ஃபீல்டுக்கு நம்முடைய growth அதுல அடங்கி இருக்குன்றத அன்னைக்கு மாநாடு வந்த போதுதான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எவ்வளவு மக்கள் விவசாயத்துல ஆர்வமா ஒரு 5000 பேருக்கு மேல பல மாவட்டங்கள்ல இருந்து, ஆந்திராவில இருந்து, பெங்களூர்ல இருந்து இப்படிலாம் விவசாயத்து மேல ஆர்வமா மக்கள் விவசாயத்தை காக்கிறதுக்காக நல்ல உரங்கள் கிடைக்குமா, நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அக்ரியை நம்ம இதுவரையிலும் சாதாரணமா தான் பார்த்தோம். நம்ம அக்ரியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, நமக்கு அக்ரி நம்ம எப்படி போய் ப்ரொமோட் பண்ணுவோம், நம்மனா விவசாயியா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மனநிலையில இருந்து மாறி நம்ம விவசாயத்துல கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சார். அது
ஸோ அங்க அந்த மாநாட்டில் வந்ததுனால வந்து நிறைய ஃபியூச்சர் வந்து நம்ம ஊட்ட சுத்தியே இருக்கு. இப்போ நான் அங்க வந்து பார்த்து சொன்னாக்கா என் ஊரை சுத்தியே வந்து நான் பெரிய அளவுக்கு வந்து அக்ரி உரங்களை வச்சு நம்மளால வந்து டெய்லியும் ஒரு 200 PV 500 PV கூட எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தினா நிறைய விஷயங்களா பண்ணலாம் சார். இப்போ நம்ம ட்ரைனிங்ல தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு பொருளும் எதுக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். அவர் சார் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உரம் எது, ஆஹ் துணை பொருள் எது, இப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். ஏன்னா விவசாயிங்க மாற்ற கேக்குதுன்னா டிஐபிக்கு என்ன மாற்று அப்படின்னு கேக்குறாங்க, பொட்டாஷுக்கு என்ன மாற்று, பொட்டாஷ் இப்போ நாங்க பொட்டாஷ் கொடுக்குறோம் அதுக்கு பதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச டிஏபி பொட்டாஷ் 20-20 அப்படின்னு சொல்லும் போது ஸோ அதுக்கு உரிய பொருள் நம்ம பொருள் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அது மாதிரி உரங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து களத்துல இருக்கும்போது ஒவ்வொரு விவசாயம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கிட்ட வந்து ஒவ்வொரு சில விஷயங்களை கத்துக்கலாம். அவங்க சொல்ற கேள்வி, அவங்க சொல்ற பதில், அவங்க அணுகுமுறைகள்ல இருந்து அடுத்த விவசாயி கிட்ட போகும்போது நம்ம எப்படி கத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல ஒரு 10 விவசாயிங்க நம்ம ரெகுலரா சந்திக்கிறோம்னா அந்த 10 விவசாயி கிட்ட வந்து 10 விஷயத்த கத்துக்கும் போது 11ஆவதா போறவர்கிட்ட வந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒன்றும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து கரெக்டா நம்ம கிட்ட நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம கத்துக்கிறது வந்து விவசாயத்துல அக்ரியை பத்தி வந்து நிறைய விஷயங்களை இன்னும் லேர்ன் பண்ணணும் சார். நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணணும். டெய்லியும் சந்திக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காலையில வந்து அக்ரி ஃபீல்டு போகும்போது அந்த எனர்ஜி வந்து சூப்பரா இருக்கு சார். காலையில இந்த ஃபீல்டுக்கு போகும்போது அதிகாலை பறக்கிற பறவைக்கு உணவு நிச்சயம் சொல்ற மாதிரி வந்து காலையில் டைம் அக்ரி ஃபீல்டுன்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நான் இப்பவும் ஒருத்தரை பார்த்து தான் போயிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சார். டெய்லியும் வந்து நமக்கு அதுல இருந்து பிசினஸ் எடுக்க முடியும். ஸோ நம்ம லேர்ன் பண்றது தான் சார் அதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் நம்ம டீம் லீடர்ஸ் எல்லாருமே வந்து அக்ரியை நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிறைய விஷயங்களை சம்பாதிக்க முடியும் சார். நிறைய விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் சார். வெஸ்டேஜ்ல சம்பாதிக்கிறதுக்கு வந்து நம்ம அக்ரி வழியாவே பெருசா சம்பாதிக்கலாம் அப்படின்றத நிறைய இடத்துல பார்க்க முடியுது சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நிறைய விஎம்சிஎம் மெம்பர்ஸ் ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க. அதாவது மாதம் 10 லட்சம் அதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடியவங்க ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்படின்னா காரணம் முழுக்க முழுக்க அங்கே இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கான சட்டத்தையே போட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல. ஏன்னா இந்த தகவல் வந்து எங்களுக்கு அந்த மாநாட்டுக்கு போன பிறகுதான் தெரியும். ஆந்திரா கவர்மெண்ட் இயற்கை விவசாயிகளுக்காக தனியாக அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய மானியம் கொடுத்து அவங்களுக்கு தனியா சட்டமே போட்டிருக்காங்க. அப்ப இயற்கை விவசாயம் எங்கெங்க நடக்குதோ, இயற்கை விவசாயம் எங்கெங்க யார் யார் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இயற்கை விவசாயம் நம்மாழ்வார் ஐயா ஆரம்பிக்கும் போது மாட்டு எருக்களையும் தலைகளையும் எப்படி உரமா மாத்துறது அப்படின்றத ஐயா செஞ்சு காட்டினாரு. அதே அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா இன்றைக்கு வந்து பெரும்பாலான இடங்கள்ல மாடுகள் இல்ல, டிராக்டர்ல தான் உள்றாங்க. அப்ப டிராக்டர்ல அந்த எருக்கள் கிடைக்காது. டிராக்டர் மூலமா உள்ற இடங்கள்ல மாட்டுச்சாணம் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ மாடு இல்லாத இடங்கள்ல டிராக்டரை வச்சே விவசாயம் பண்ற இடங்கள்ல நம்முடைய பொருட்கள் ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். நிச்சயமா அந்த விவசாயிகளுக்கு நம்முடைய விவசாய பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா இன்னைக்கு மண்ணுல மண்புழுக்கள் இல்லை. அன்றைக்கு வயல்ல போனீங்கன்னா நண்டு நத்தை இதெல்லாம் வயல்ல இருக்கும். ஆனா இன்றைக்கு இதெல்லாம் இல்லை. காரணம் என்னன்னா கெமிக்கல் போட்டு எல்லா உயிரினங்களையும் அழிச்சாச்சு. உயிரினங்களே இல்லாத மண்ணில இருந்து விளையிற அந்த நெல்லுல எப்படி அந்த உயிரணுக்கள் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதுக்கு ஒரு நல்ல டெமோ நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு வாழை இலையில ஒரு மண்புழுவை போட்டு அதுல லேசா சுத்தி யூரியாவை போடும்போதே அந்த மண்புழு செத்து போயிடுது. காரணம் என்னன்னா அதனால அதை வாழ முடியல. அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் நிறைந்த ஒரு பூமி தான் இன்றைக்கு இருக்கு. அப்ப நம்முடைய அக்ரி ஹியூமிக் அக்ரி 82 தொடர்ந்து யூஸ் பண்ணும் பொழுது அந்த மண்ணில் இருக்க கெமிக்கல்லாம் போய் அங்க மண்புழுக்கள் உற்பத்தி ஆகுற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம்.
கண்கூடா அதை அனுபவிச்சிருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட மண்புழுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய ப்ராடக்ட்லாம் எல்லாமே இயற்கையா இருக்கிறதுனால தான் நம்ம தைரியமா அந்த இயற்கை விவசாயிகளுக்கு, உழவர்களுக்கு நம்முடைய பொருட்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றோம். ரைட்டா? ஸோ இதை சிறப்பா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். Thank you, sir. Thank you so much, sir. Very nice, sir. Thank you, sir. Useful, sir. Very useful to us, sir. Thank you, sir. Thank you. தேங்க்யூ.